டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்புல சரத்து 51 எதை பற்றி குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு, அரசியல் சட்டத்திற்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ஆரம்பத்தில் நம்மளுடைய அரசியல் புத்தகத்தில் 22 பகுதிகள் இருந்துச்சு. இப்போ 25 பகுதி இருக்கு. அந்த பகுதிகள் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். அடிப்படை உரிமை அப்படிங்கிறது பகுதி 3ல சரிங்களா, பார்ட் 3ல ஆர்டிகல் நம்பர் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கும். இதே அரசு வழிமுறை கோட்பாடு அப்படிங்கிறது பகுதி 4ல 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கும் சரிங்களா. இந்திய அரசியல் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பகுதி 20ல சரிங்களா, பகுதி 20ல 368 சட்டப்பிரிவு இருக்கும் சரிங்களா. அப்ப இதுக்கான விடை பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை கடமை பகுதி 4A சரிங்களா, பகுதி 4A 51A இருந்து 51K வரைக்கும் இருக்கும். அதாவது அடிப்படை கடமை எப்போ சேர்த்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 காலகட்டத்தில் இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரவுண்டில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக அயர்லாந்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய அடிப்படை கடமை அயர்லாந்து எடுக்கப்பட்டது. அப்போ இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சொரன் சிங் அப்படிங்கிற தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. இந்த கமிட்டி 8 கடமைகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து பரிந்துரை செய்யும். இந்திய அரசாங்கம் 42வது சட்ட திருத்தம் 1976 வருஷம் சரிங்களா. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல 10 கடமைகளை சரிங்களா, 10 கடமைகளை அடிப்படை கடமைகளாக இணைக்கிறாங்க. பிற்காலத்துல 2002 காலகட்டத்தில் 86வது சட்ட திருத்தம் பண்ணி 11வது கடமையை ஒரு கடமை இணைக்கிறோம். இந்த கடமை பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 14 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும். அது வந்து அவங்களுடைய பெற்றோர்களும் காப்பாளர்களும் என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அடிப்படை கடமை அயர்லாந்து எடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976ல அடிப்படை கடமை அனுப்பிச்சிருப்போம். இந்த கடமை அடிப்படை கடமையை பரிந்துரைத்த கமிட்டின்னு கேட்டாங்கன்னா சொரன் சிங் கமிட்டி. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் சரிங்களா, 51A அடிப்படை கடமையை பற்றி சொல்லுது. ஸோ இந்த கேள்வியில உங்களுக்கான கேள்வி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி 2 எதை பற்றி சொல்கிறது, அந்த பகுதி 2ல் உள்ள சட்ட விதிகள் என்னென்ன கமெண்ட் பாக்ஸ்